ஒரு 2,45,000 மட்டும் தாங்க. ஒரு 3 ஸ்விஃப்ட் டிசைர் பெட்ரோல் வண்டி கொண்டு வந்துக்கிறோம். சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி கொண்டு வந்துக்கிறோம். ஆல்டோ K10 ஒரு 3 வண்டி கொண்டு வந்துக்கிறோம். ஒரு மாருதி வேகனர் 2 வண்டி கொண்டு வந்துருங்க. 99% ஷோரூம் கண்டிஷன் வண்டி என்ன சொல்லலாம், வெறும் 1,39,000 மட்டும் தாங்க. 80,000 இருந்தா போதுங்க. இந்த டாடா டியாகோ நீங்க எடுத்துக்கலாம். 1,85,000 மட்டும் தாங்க. 3 ஸ்விஃப்ட் கொண்டு வந்துருங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி கொண்டு வந்துக்கிறோம். ஒரு 50,000 கட்டினா போது இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம். வெறும் 2,95,000 மட்டும் தாங்க. 70,000 கட்டுங்க, இந்த ஸ்கார்பியோ நீங்க எடுத்துக்கலாம். வெறும் 4,75,000 கொடுத்துடலாங்க. நான் வெறும் 1,65,000 மட்டும் தாங்க. 60,000 கட்டினா போதுங்க, முன்பணம் கட்டினா போதும் இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம். சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி கொண்டு வந்துக்கிறோம். வண்டி யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப எடுக்கக்கூடிய அப்படின்னு பார்த்தா இந்த ஹோல்சேல் போல தான். நம்ம இன்னைக்கு செகண்ட் கிளாஸில் பார்க்க போகிற வண்டி வேர்ல்சன் வென்டோ 2 வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வென்டோ பாருங்கள் 2013 மாடல் 2 கிளாஸில் வண்டி இருக்குது. ஒரு டீசல் வண்டி, ஒரு மைலேஜ் சூப்பரான மைலேஜ் வண்டி, ஒரு ஹைலைன் டாப் இந்த மாடல் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு நம்ம செகண்ட் கிளாஸில் நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3,85,000 மட்டும்தான். அது மட்டும் இல்லை, இந்த வண்டி வெறும் 1 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் பண்ண போது இந்த வண்டி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த வண்டி பாருங்கள் 2017 மாடல், ஓனர் மட்டும் 3 கண்டிஷன் வண்டி இருக்குதுங்க. இந்த வண்டியோட மைனஸ் அதுதான். ஆனால் இந்த வண்டியோட மார்க்கெட் இன்றைக்கி 6 லட்சம் 7 லட்சம் வரைக்கும் வண்டியே கிடையாது. 2017 மாடல், ஒரு ஹைலைன் டாப் அண்டு வண்டி, நீட் அண்ட் குவாலிட்டி அவ்வளோ லுக்காக இருக்கும். இந்த வண்டிக்கு நமக்கு செகண்ட் கிளாஸில் கேட்க ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5,25,000 மட்டும்தான். அது மட்டும் இல்லை, இந்த வண்டி டவுன் பேமெண்ட் வெறும் 1 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் பண்ண போது இந்த வண்டி எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் கிளாஸில் பாருங்கள் இன்றைக்கி வேர்ல்சன் போல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 வண்டி கொண்டு வந்துருக்கோம். பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டி எல்லாமே கொண்டு வந்துருக்கிறோம். ஒரு யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப எடுக்கக்கூடிய அப்படின்னு பார்த்தா இந்த வேர்ல்சன் போல தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வண்டி பாருங்கள், வேர்ல்சன் போல 2013 மாடல் 2 கண்டிஷனில் வண்டி இருக்குது. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 அந்த போது இந்த வேர்ல்சன் போல எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட மொத்தம் பார்த்தீங்கன்னா வெறும் 2,95,000 கொடுத்துடலாங்க. அடுத்த போல பாருங்கள் 2011 மாடல் 3 கண்டிஷனில் வண்டி இருக்குது. ஒரு டீசல் வண்டி, ஃபேன்சி நம்பர் வந்துடும். இந்த வண்டிக்கு வந்து நம்ம சிங்கிள் கிளாஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,95,000 மட்டும் தான். டவுன் பேமெண்ட் வெறும் 60,000 போய் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள் ஒரு டீசல் வண்டி போல் கொண்டு வந்திருக்கோம். 72 ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு ஃபேன்சி நம்பரில் வந்து இது ஒரு டீசல் வண்டி 2012 மாடல் 3 கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,90,000 கொடுத்துலாம். இதுக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த போல் பாருங்க 2014 மாடல் டீசல் வண்டி கொண்டு வந்திருக்கு. ஒரு ஃபேன்சி நம்பரில் கொண்டு வந்திருக்குங்க. இது இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷனில் வண்டி ஓனர் வந்துடும். செகண்ட் கிளாஸில் கோட் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4,35,000 மட்டும் தான். இந்த வண்டி டவுன் பேமெண்ட் வெறும் 1 லட்சம் இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க 2015 மாடல் பெட்ரோல் வண்டி கொண்டு வந்திருக்கோம். வண்டி அவர் தெளிவான கண்டிஷன் வண்டி இருக்கு. இது இந்த 2015 மாடல் 2 கண்டிஷன் வண்டி இருக்குது. நம்ம செகண்ட் கிளாஸில் இந்த வண்டி கோட் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4,35,000 மட்டும்தான். இந்த வண்டி டவுன் பேமெண்ட் வெறும் 80,000 கட்டினா போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு செகண்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிற வண்டி ஹுண்டாயில் 2 வண்டி கொண்டு வந்திருக்குங்க. ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா 2014 மாடல், ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வண்டி கொண்டு வந்துருக்கிற. வண்டி பக்கா தெளிவு, அவ்வளோ நீட் அண்ட் குவாலிட்டி, ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் வண்டி இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு நம்ம செகண்ட் கிளாஸில் கோட் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,45,000 மட்டும்தான். இந்த வண்டிக்கு முன்பணமாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஹுண்டாயின்னு பாருங்கள் 2012 மாடல் 57 ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்துடும். இந்த வண்டி பாட்லைன் சிங்கிள் ஸ்க்ராட்ச் இருக்குது. அவ்வளோ ஒரு தெளிவான கண்டிஷனில் வண்டி இருக்குங்க. 2012 மாடல் 2 கண்டிஷனில் வண்டி இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம செகண்ட் கிளாஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,25,000 மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வண்டி டவுன் பேமெண்ட் வெறும் 60,000 கட்டினா போதுங்க, முன்பணம் கட்டினா போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் கிளாஸில் பார்க்க போகிற வண்டி ஹுண்டாய் i10 2 வண்டி கொண்டு வந்துருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2011 மாடல் 2 கண்டிஷனில் வண்டி இருக்குது. வண்டி அவ்வளோ சிங்கிள் ஸ்க்ராட்ச் இருக்காது. வண்டி அவ்வளோ தெளிவான கண்டிஷனில் வண்டி இருக்குது. ஏசி ஒர்க்கிங் இருக்குது. வண்டி இன்ஜின் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம செகண்ட் கிளாஸில் கோட் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,45,000 கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் முன்பணம் வெறும் 60,000 இருந்தால் போது நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம். இந்த i10 பாருங்கள் 2008 மாடல், ஓனர் மட்டும் 4 கண்டிஷன் வண்டி இருக்குதுங்க. 4 டயர் பிராண்ட் நியூ, 4 டயருமே புது டயர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் செட் வந்துடும். வண்டி ஏசி ஒர்க்கிங் இருக்குது. இன்டீரியர் பக்கா கண்டிஷன் வண்டி இருக்குதுங்க. இந்த வண்டி செகண்ட் கிளாஸில் கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,65,000 மட்டும் தாங்க. இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் 60,000 கட்டினா போதுங்க இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் கிளாஸில் இப்போ பார்க்க போகிற வண்டி மகேந்திரா ஸ்கார்பியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 2011 மாடல், 5 வருஷம் எஃப்சி கரண்ட், 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட், 2 கண்டிஷன் வண்டி இருக்குதுங்க. வண்டி ஒரு ஹவாக் இன்ஜின், டீசல் இன்ஜின், வண்டி அவ்வளோ ஒரு தெளிவான கண்டிஷன் வண்டி கொண்டு டயர் பண்ணி எல்லாமே நல்லாயிருக்கும். ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி நம்ம செகண்ட் கிளாஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 4,75,000 கொடுத்துடலாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் 1 லட்ச ரூபா இருந்தால் போதும் இந்த ஸ்கார்பியோ நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செகண்ட் கிளாஸில் வெறும் 2 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க இவ்வளோ பெரிய டொயோட்டா இனோவா கார் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். 2010 மாடல் 2 கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு செகண்ட் கிளாஸில் கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 7,25,000 மட்டும்தான். இந்த வண்டிக்கு முன்பணம் 2 லட்சம் தாங்க. வெறும் 2 லட்சம் இருந்தால் போதுங்க இந்த 2010 இனோவா நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செகண்ட் கிளாஸில் பார்க்க போகிற வண்டி மகேந்திரா ஸ்கார்பியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 7 சீட்டர் வண்டி, ஒரு 7 பேர் 8 பேர் போகணும். லோ பட்ஜெட்டில் வேணா பாருங்கள். 2003 மாடல் 2 கண்டிஷனில் வண்டி இருக்குது. 2030 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்கிற வண்டிங்க. இந்த வண்டிக்கு நம்ம செகண்ட் கிளாஸில் கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,80,000 மட்டும்தான். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டு வெறும் 70,000 கட்டுங்க. இந்த ஸ்கார்பியோ நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் கிளாஸில் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி ஒரு மகேந்திரா குவாண்டோ 2012 மாடல்,
ஒரே ஓனருங்க, சிங்கிள் ஓனர் கணேசில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். டயர் பாயிண்ட் இன்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம செகண்ட் காசில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,95,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் 70,000 வெறும் 70,000 கட்டினா போது இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் காசில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 ஆல்டோ 8 வண்டி கொண்டு வந்திருக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு பார்க்குற வண்டி பாருங்கள், 2017 மாடல் 2 ஓனர்ஸில் வண்டிக்குதுங்க. இந்த வண்டிக்கு நம்ம செகண்ட் காசில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,85,000 மட்டும்தான். இந்த வண்டிக்கு 70,000 முன்பணம் அந்த போது இந்த வண்டி எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், 2013 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் வண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட்டு வெறும் 60,000 போய் எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட மொத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,45,000 மட்டும்தான் வருதுங்க. அடுத்து பாருங்க, இந்த ஆல்டோ 800 வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் வண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,95,000 மட்டும்தான். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் வெறும் 70,000 கட்டினா போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் காசில் இப்போ பார்க்க போகிற வண்டி ஆல்டோ K10 2015 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் வண்டி கொண்டு வந்திருக்கோம். வண்டி ஒரு தெளிவான நீட் அண்ட் குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். வண்டி ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் வண்டிக்குது. வண்டி இன்ஜின் நல்லாயிருக்கும், இன்டீரியர் நல்லாயிருக்கும். எல்லாமே எடுத்தால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓட்டிருக்கலாம். அவ்வளோ தெளிவான கண்டிஷன் வண்டி கொண்டு வந்துருங்க. நம்ம செகண்ட் காசில் கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2,85,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் 50,000 கட்டினா போது இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செகண்ட் காசில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆம்னி கொண்டு வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2006 மாடல் 3 கண்டிஷனில் வண்டிக்குது. இந்த வண்டி நம்ம கேட்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 95,000 மட்டும்தான். இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் 40,000 மட்டும்தாங்க. அடுத்து பாருங்கள், ஒரு TN37 கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி பாட்டுக்கிறீங்க. 2011 மாடல் 2 கண்டிஷன் வண்டிக்குது. இந்த வண்டிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா MPV இன்ஜின் பெட்ரோல் ப்ளஸ் LPG இருக்குது. இந்த வண்டி நம்ம கேட்க போகிற விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,85,000 மட்டும்தான். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் வெறும் 60,000 மட்டும்தாங்க. அடுத்து பாருங்கள், ஒரு TN39 லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி கொண்டு வந்துக்கிறோம். 2016 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் வண்டிக்குதுங்க. ஒரு பியூர் பெட்ரோல் வண்டி, இன்ஜின் அவ்வளோ தெளிவாக இருக்கும். MPV கொண்டு வந்துக்கிறோம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்க போகிற விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,75,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் வெறும் 70,000 கட்டினா போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செகண்ட் கார்ஸில் பார்க்க போகிற வண்டி நிசான் சன்னி 2012 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி கொண்டு வந்திருக்கேன். ஒரு TN42 லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, ஒரு டீசல் வண்டி, நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்க வண்டி ஒரு தெளிவான கண்டிஷன் வண்டி இருக்குன்னு சொல்லலாம். இந்த வண்டிக்கு நம்ம செகண்ட் காசில் கோட் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,65,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் 70,000 கட்டினா போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செகண்ட் கார்ஸில் பார்க்க போகிற வண்டி டொயோட்டா எட்டியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு செடான் டைப்பில் சூப்பரான வண்டி நான் சொல்லலாம். ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வண்டி, அவ்வளோ தெளிவான கண்டிஷன் வண்டி, ஏசி ஒர்க்கிங் இருக்குது, இன்ஜின் நல்லா இருக்கும், இன்டீரியர் அவ்வளோ தெளிவான கண்டிஷன் வண்டி இருக்குது. இந்த வண்டி 2011 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் வண்டி கொண்டு வந்துருங்க. இந்த வண்டிக்கு நம்ம செகண்ட் காசில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 3,15,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட், அதாவது முன்பணம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 கட்டினா போதுங்க இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செகண்ட் கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈகோ கொண்டு வந்துருங்க. ஒரு 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி கொண்டு வந்துருக்கிற ஒரு ஒயிட் கலரில் வண்டி, ஒரு தெளிவான கண்டிஷன் வண்டிக்குன்னு சொல்லலாம். இந்த வண்டிக்கு நம்ம செகண்ட் காசில் கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3,75,000 மட்டும்தான். இந்த வண்டிக்கு வெறும் 1,00,000 முன்பணம் அந்த போது நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஈகோ பாருங்கள், 2017 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் வண்டி கொண்டு வந்திருக்கோம். வண்டி ஒரு பியூர் பெட்ரோல் வண்டி, சில்வர் கலரில் வண்டி, தெளிவான கண்டிஷன் வண்டிக்கு சொல்லலாம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் வெறும் 3,75,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் 1,00,000 இருந்தால் போது இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செகண்ட் காசில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்விஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். 2 பெட்ரோல் ஒரு டீசல் வண்டி கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு பெட்ரோல் வண்டி 2009 மாடல் ஸ்விஃப்ட் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா வெறும் 2,45,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் 60,000 கட்டினா போது இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து சுட்டு பாருங்கள், 2008 மாடல் ஒரு பெட்ரோல் வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க. 2 ஓனர் கண்டிஷன் வண்டி இருக்குது. இந்த வண்டி நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் பண்ணால் வெறும் 2,35,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் 50,000 கட்டினா போது இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், ஸ்விஃப்ட் VDI டீசல் பார்த்துட்டு இருக்கீங்க. 2008 மாடல் 4 ஓனர் கண்டிஷன் வண்டி இருக்குதுங்க. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,15,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்பணம் வெறும் 50,000 இருந்த போது இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் கார்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி ஃபோர்டு ஃபிகோ 2 வண்டி கொண்டு வந்துருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2010 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் வண்டி கொண்டு வந்துருக்கிற ஒரு பெட்ரோல் வண்டி பாலின் இன்ஜின் அவ்வளோ தெளிவான கண்டிஷனுக்கு 2030 FC கரண்ட் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,85,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் 60,000 கட்டினா போது இந்த வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டி பாருங்கள், 2011 மாடல் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷன் வண்டி கொண்டு வந்து ஒரு டீசல் வண்டி, ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி, உங்களுக்கு பாடியில் அவ்வளோ தெளிவான கண்டிஷன் வண்டி இருக்குங்க. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,85,000 மட்டும் தாங்க. இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் 60,000 கட்டினா போது இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் காசில் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி ஒரு இண்டிகா விஸ்டா கோட்டாஜ் இன்ஜினில் பார்த்துட்டு இருக்கீங்க. வண்டி தெளிவான கண்டிஷன் இன்ஜின், தெளிவான கண்டிஷன் வண்டி இருக்கும். 2031 வரைக்கும் FC கரண்ட் இருக்குது. இந்த ஓனர் மட்டும் 4 ஓனர் கண்டிஷன் வண்டி இருக்குது. TN36 கோபி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம செகண்ட் காசில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 1,85,000 கொடுத்துடலாங்க. அது மட்டும் இல்லை, வெறும் 80,000 முன்பணம் கட்டினா போது இந்த வண்டிக்கு நம்ம லோன் போட்டு கொடுத்துடலாங்க. நம்ம செகண்ட் காசில் இப்போ பார்க்க
போகிற வண்டி டாடா டியாகோ ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க. 2021 மாடல், கிலோமீட்டர் வெறும் 18,000 மட்டுமே ஓடின வண்டிங்க. வண்டி அவ்வளோ தெளிவான கண்டிஷனில் வண்டிக்கு பாரு தெளிவாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம செகண்ட் காசில் கோட் பண்ண ப்ரைஸ் வெறும் 3,89,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் வெறும் 80,000 இருந்தால் போதுங்க. இந்த டாடா டியாகோ நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செகண்ட் காசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சாண்ட்ரோ வண்டி கொண்டு வந்துருக்கிறேன். லோ பட்ஜெட்டில் டவுன் பேமெண்ட் வெறும் 40,000 டவுன் பேமெண்ட்டில் ஒரு 3 சாண்ட்ரோ வண்டி கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள் 2007 மாடல் 2 கண்டிஷன் வண்டி, 2021 எஃப்சி கரண்ட் இருக்கிற வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் வெறும் 1,35,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் வெறும் 40,000 மட்டும்தாங்க. அடுத்த சென்டரை பாருங்கள் 2009 மாடல் 3 கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. வண்டி 4 அலாவில் வந்துட்டு வண்டி டயர் பண்ண ஒரு 90% இருக்கும். இன்ஜின் நல்லாயிருக்கும், பாடி நல்லாயிருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா வெறும் 1,55,000 மட்டும்தாங்க. இந்த வண்டி டவுன் பேமெண்ட்டு வெறும் 40,000 மட்டும்தாங்க. இந்த சென்டரை பாருங்கள். அடுத்து பாருங்கள் 2005 மாடல் ஒரு TN39 லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, 2005 மாடல் 3 கண்டிஷனில் வண்டி இருக்குது. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,39,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு நம்ம டவுன் பேமெண்ட் வெறும் 40,000 கட்டினா போது இந்த சென்டரை நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் காசு இப்போ பார்க்க போகிற வண்டி ரெனால்ட் டஸ்டர் பார்த்துருக்கீங்க. 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். வண்டி அவ்வளோ தெளிவான கண்டிஷனில் 99% ஷோரூம் கண்டிஷனில் வண்டிக்கு என்ன சொல்லலாம். இந்த வண்டிக்கு நம்ம செகண்ட் காசில் கோட் பண்ண ப்ரைஸ் வெறும் 4,45,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் 1,00,000 இருந்தால் போது இந்த வண்டி நீங்கள் ரெனால்ட் டஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் காசில் இப்போ பார்க்க போகிற வண்டி ஒரு மாருதி வேகனர் 2 வண்டி கொண்டு வந்துருங்க. இந்த வண்டி பாருங்கள் 2005 மாடல் 2 கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. பாடியில் நம்ம தெளிவான கண்டிஷனில் வண்டி இருக்கும். இந்த வண்டிக்கு எஃப்சிஎன்சி ஒரு கரண்ட் இல்லை, நம்ம கரண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம செகண்ட் காசில் கேட்குற அளவு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,49,000 மட்டும்தாங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்பணம் வெறும் 40,000 கட்டினா போது இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வேகனர் வந்து பாருங்கள் 2007 மாடல் 3 கண்டிஷனில் வண்டி இருக்குது. இந்த வண்டி வந்து பார்த்தோன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோடு இருக்குது. வண்டி தெளிவான கண்டிஷனில் வண்டி இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்க போகிற விலை வந்து பார்த்தோன்னா வெறும் 1,69,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் 50,000 கட்டினா போது இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் காசில் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஆல்டோ K10 ஒரு 3 வண்டி கொண்டு வந்துக்கிறோம். ஒரு ஹில் ஸ்டேஷன் வண்டி ஓட்டலாம், சூப்பரான பிக்கப் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3 வண்டி கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க ஒரு வண்டி ஆல்டோ K10 2013 மாடல் 3 கண்டிஷனில் வண்டி இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 1,95,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு முன்பணம் பார்த்தோன்னா வெறும் 50,000 கட்டினா போது. அடுத்து பாருங்கள் 2010 ஆல்டோ K10 2 கண்டிஷனில் வண்டி இருக்குது. 4 டயர் புது டயர் பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் வெறும் 1,89,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அடுத்து பாருங்கள் 2011 ஆல்டோ K10 இந்த வண்டி 2 கண்டிஷனில் வண்டி இது. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா வெறும் 1,85,000 மட்டும்தான். இந்த வண்டி வந்து பார்த்தோன்னா எஃப்சிஎன்ஸ் கரண்டில் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் 50,000 கட்டினா போது இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் காசில் இன்றைக்கி வந்து ஆல்டோ 2 வண்டி கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆல்டோ பாருங்கள் 2010 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி கொண்டு வந்துக்கிறோம். அது மட்டும் இல்லை அந்த வண்டிக்கு 5 வருஷம் எஃப்சி கரண்ட், 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது. வண்டி இன்ஜின் தெளிவான கண்டிஷன் வண்டி இருக்குதுங்க. இந்த வண்டி பார்த்தோன்னா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 1,69,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் 50,000 கட்டினா போய் எடுத்துக்கலாம். இந்த ஆல்டோ பாருங்கள் 2009 மாடல் 3 கண்டிஷனில் வண்டி இருக்குது. இந்த வண்டிக்கு எஃப்சிஎன்சி கரண்ட்டில் இல்லை. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 1,39,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் வெறும் 40,000 கட்டினா போது இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் கார்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி ரெனால்ட் கிட் 2 வண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி பாருங்கள் 2016 மாடல் 3 கண்டிஷனில் வண்டி இருக்குது. இந்த கிட்டுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,75,000 மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லை வெறும் 70,000 முன்பணம் கட்டினா போது இந்த வண்டி எடுத்துக்கலாம். இந்த ரெனால்ட் கிட்டு பாருங்கள் 2017 2 கண்டிஷனில் வண்டி இது. ஒரு ஒயிட் கலரில் பாட்டுங்க பியூர் பெட்ரோல் வண்டியெல்லாம் இருக்கும். இந்த கிட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் 2,85,000 மட்டும்தான். இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் 70,000 மட்டும்தான். நம்ம செகண்ட் கார்ஸில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி ஒரு ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கீங்க. 2012 மாடல் ஒரு ஃபேன்சி நம்பரில் வந்துடும். ஒரு 3 கண்டிஷனில் வண்டி இருக்குது. ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலுக்கு ஒரு ஐவிடெக் வண்டி ஹோண்டா சிட்டி பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஹோண்டா சிட்டி நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் வெறும் 3,45,000 மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லை இந்த வண்டிக்கு முன்பணம் வந்து பார்த்தோன்னா வெறும் 1,00,000 முன்பணம் கட்டுங்க. இந்த ஹோண்டா சிட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் கார்ஸில் இப்போ பார்க்க போகிற வண்டி ஹோண்டா அக்காட ஒரு ஆட்டோமேட்டிக் V6 இன்ஜின் பார்த்துட்டு இருக்கிறீங்க. வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் ஃபுல் ஆப்ஷன் வண்டி, ஏர் பேக், ஏபிஎஸ், பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், அலைவில் ஃபுல் ஆப்ஷன், க்ரூஸ் கண்ட்ரோல் கூட எல்லாமே இந்த வண்டிக்கு வந்துடும். இந்த நம்பர் ஒரு TN 09AT1919 வண்டி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா அக்காடுக்கு நம்ம கேட்க போகிற விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,45,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் 1,00,000 இருந்த போது இந்த ஹோண்டாக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் கார்ஸில் இன்றைக்கி ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் பெட்ரோல் வண்டி ஒரு 3 ஸ்விஃப்ட் டிசைர் பெட்ரோல் வண்டி கொண்டு வந்துக்கிறோம். அதோட டீட்டெயில் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டாக பார்க்குறது 2011 மாடல் ஸ்விஃப்ட் டிசைர் ஒரு பெட்ரோல் வண்டி, ஒரு ஃபேன்சி நம்பர் வந்து 2 கண்டிஷனில் வண்டி இது. வண்டி தெளிவான கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. இந்த ஸ்விஃப்ட் டிசைர் நம்ம கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 2,95,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் 70,000 இருந்த போது இந்த ஸ்விஃப்ட் டிசைர் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி 2009 மாடல் ஸ்விஃப்ட் டிசைர் பார்த்துருக்கீங்க. இந்த வண்டி வந்து பார்த்தோன்னா
உங்களுக்கு உள்ள டச் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துட்டு வண்டி தெளிவான கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,85,000 கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் 70,000 இருந்தால் போதுங்க. இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், இன்னொரு ஸ்விஃப்ட் டிசைர் பெட்ரோலில் பார்த்துருக்கீங்க. இந்த பார்த்தீங்கன்னா 2009 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. இந்த ஸ்விஃப்ட் டிசைர் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் எஃப்சி கரண்ட் இருக்குது, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது. ஒரு சூப்பரான கலரில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஸ்விஃப்ட் டிசைர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,75,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் 60,000 இருந்தால் போதும். இந்த ஸ்விஃப்ட் டிசைர் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் கார்ஸில் இப்போ பார்க்க போகிற வண்டி ஸ்விஃப்ட் டிசைர், ஒரு VDI, ஒரு லோக்கல் நம்பர், கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஒரு டீசல் வண்டி கொண்டு வந்திருக்கேன். ஸ்விஃப்ட் டிசைர் நிறைய பேர் டீசல் வண்டி கேட்டிருந்தீங்க, அது லோக்கல் நம்பர் கேட்டிருந்தீங்க. நம்மளுக்கே ஒரு வண்டி கொண்டு வந்திருக்குங்க. இந்த ஸ்விஃப்ட் டிசைர் 2016 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும். 4 டயர் பிராண்ட் நியூ புது டயர் போட்டிருக்காங்க. நம்ம செகண்ட் காசில் இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4,49,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு வெறும் 1 லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போது இந்த ஸ்விஃப்ட் டிசைர் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் காசில் இப்போ பார்க்க போகிற வண்டி மாருதி ஏ-ஸ்டார் 2009 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. வண்டி எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டி. வண்டி பாடியில் அவ்வளோ தெளிவான கண்டிஷனில் வண்டி இருக்கும். நம்ம செகண்ட் காசு இந்த வண்டி கேட்கப்பட்ட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 1,79,000 மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கு முன்பணம் வந்து பார்த்தோன்னா வெறும் 50,000, வெறும் 50,000 முன்பணம் இருந்தால் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் காசில் இப்போ பார்க்க போகிற வண்டி Hyundai i20 பார்த்துருக்கீங்க. 2010 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. பாடியில் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இன்ஜின், இன்டீரியர், கீர் ஷிஃப்ட் எல்லாமே பக்கா கண்டிஷனில் வண்டி இருக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் வண்டி. இந்த i20க்கு நம்ம செகண்ட் காசில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,45,000 மட்டும்தாங்க.